நேச உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். புதையெல்லாம் அதிர்ஷ்டம் இருக்கவங்களுக்கு தான் கிடைக்கும், மற்றவங்களுக்கெல்லாம் கிடைக்காது. அவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குதுப்பா, அதான் அவன் நினைச்சதெல்லாம் நடக்குது. இந்த மாதிரி எங்கேயோ ஒருத்தருக்கு புதையல் கிடைக்குது. எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மலையோர கிராமத்துல வசிக்கிற 2 இளைஞர்களுக்கு புதையல் பத்தின ஒரு ரகசிய சீட்டு கிடைக்குது. 2 பேருக்கும் தனித்தனியா தான் கிடைக்குது. இதுல முதல்ல கிடைச்ச நபர், ஆஹா புதையல் கிடைச்சிருச்சு, அந்த புதையல் சீட்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்த அந்த நபருக்கு பக்கத்துல இருக்கிற மலை உச்சியில ஒரு புதையல் இருக்கு அப்படின்ற தகவல் தெரிஞ்சது. அடேயப்பா, மலையோட உச்சியில தான் கொண்டு போய் இந்த புதையல வைக்கணுமா அப்படின்னு புலம்பிக்கிட்டே வந்து மலையடி வாரத்துல நிக்கிறான். மலை இவ்வளோ உயரமா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு எப்படி போறது அப்படின்ற வழியும் பார்த்தா, ஐயோ இந்த சின்ன வழியில எப்படிதான் போறது அப்படின்ற கவலையோட இருக்கான். இந்த குறுகிய வழியில இவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ மேலே ஏறி போனாலும் அங்க தோன்றதுக்கு ஏதாவது கிடைக்குமா? அப்படியே தோன்றதுக்கு ஏதாவது கிடைச்சாலும் எவ்வளோ ஆழம் தோண்டணும்? அவ்வளோ ஆழம் வரைக்கும் தோண்டினாலும் முதல்ல எனக்கு புதையல் கிடைக்குமா? அப்படி புதையலே இருந்தாலும் ரொம்ப கொஞ்சமா இருந்ததுன்னா அதை வச்சு என்ன பண்றது? இதுக்காக இவ்வளோ பிரச்சனைகளை நான் சந்திச்சே ஆகணுமா? அப்பப்பா புதையலே வேண்டாம் அப்படின்னு திரும்பி வீட்டுக்கு போயிடுறான். அதே மாதிரி அந்த 2வது இளைஞர்கிட்ட இருந்த சீட்டுலயும் அதே குறிப்பு தான் இருந்தது, அந்த மலை உச்சியில புதையல் இருக்கு அப்படின்னு. பரவாயில்லையே, நம்ம ரொம்ப தூரம் பயணம் செய்யணும்னு அவசியம் இல்ல, பக்கத்துல இருக்கிற மலை உச்சியிலேயே இருக்கு அப்படின்னு மலையடி வாரத்துக்கு வரான். மலையடி வாரத்துக்கு வந்த உடனே, நல்ல வேலை புதையல் மலை உச்சியில இருக்கு, நாம போய் தோண்டும் போது யாருமே பார்க்க மாட்டாங்க. சரி மேலே போறதுக்கு வழி இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குறுகலான பாதை இருந்தது. பார்த்துட்டு பரவாயில்ல, வழியே இருக்காதுன்னு நினைச்சா ஒரு குறுகிய பாதையாவது இருக்கே, இது வழியா நம்ம மேலே போயிட வேண்டியதுதான் அப்படின்னு போறான். நாம மலை உச்சிக்கே வந்துட்டோம், எந்த கருவி வச்சு நோண்டுறது அப்படின்னு யோசிக்கும் போது அங்க சில கருவிகளும் இருக்கு, அதை வச்சு பள்ளம் நோண்டுறான். ரொம்ப ஆழமா தோண்டியும் புதையல் கிடைக்கல. அவ்வளோ ஆழம் தோண்டியும் அவனோட எண்ணம் எப்படி இருந்துச்சுன்னா, பரவாயில்ல இவ்வளோ ஆழம் நம்ம தோண்டும் போதும் கல்லு பாறை எதுவுமே இல்லாம வெறும் மணலா இருக்கிற வரைக்கும் சந்தோஷம், இன்னும் நல்லா தோண்டுவோம் அப்படின்னு ஆழமா தோன்றான். ஆழமா தோண்டினதுக்கு அப்புறம் அவனுக்கு புதையல் கிடைச்சது. அந்த புதையல் பெட்டிய சந்தோஷமா எடுத்துக்கிட்டு வரான். முதல்ல வந்த இளைஞர் அவர்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ்னால எந்த முயற்சியுமே பண்ணாம அப்படியே போயிட்டாரு. ஆனா 2வது வந்த நபர் அவர்கிட்ட இருக்கிற நேர்மறை மனப்பான்மை, பாசிட்டிவ் தாட்ஸ் இருந்ததுனால இவ்வளோ முயற்சி பண்ணி அவர் புதையல் கிடைச்சது. முயற்சி என்றைக்குமே கை கொடுக்க தான் செய்யும். நேர்மறை மனப்பான்மை இருந்தா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் கண்டிப்பா தீர்வு இருக்கு அப்படின்னு நம்புவாங்க. ஆனா எதிர்மறை மனப்பான்மை இருக்கிறவங்க ஒவ்வொரு தீர்வுலயும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க. உலகத்துல எல்லாருக்குமே சமமான வாய்ப்பு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த வாய்ப்பை நாம எப்படி உபயோகப்படுத்துறோம் அப்படின்றதுலதான் நம்மளோட வாழ்க்கை அமையுது. தோல்வி அடைஞ்சவங்க என்னோட வாழ்க்கையில நான் எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சேன் அப்படின்னு பிரச்சனைகளை மட்டுமே சொல்லிட்டு வருவாங்க. ஆனா வெற்றி அடைஞ்சவங்க பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்து உடச்செறிஞ்சிட்டு வருவாங்க. முதல் நபர் மாதிரி முயற்சியே பண்ணாம இருக்கிறவங்க அதிர்ஷ்டத்து மேல பழிய தூக்கி போட்டுட்டு போயிடுறாங்க. நம்மளோட முயற்சியை முழுசா செஞ்சோம்னா நம்ம அதிர்ஷ்டம் எங்கேயும் போயிடாது. பிரச்சனைகள் வரும்போது இனிமே ஜெயிக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸை மட்டும் பார்ப்போம், அதுக்குண்டான தீர்வை மட்டும் கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை ஆள்ல போட்டுக்கோங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த துளிகள்ல அடுத்த சிந்தனையோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம்.